உட்கார வைத்திருக்கிறாரு. இந்த நாளிலும் கூட நம்ம வேதத்தில் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 5:12 எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை கடந்த வாரத்தில் நம்ம தியானம் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சார். எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? பிதா ஆசீர்வதிக்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறாரு, ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு, நித்திய ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, நமக்குள்ள ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான ஒரு ஆத்மாவை, இருதயத்தை, விருப்பத்தை உண்டு பண்ணுறாரு. இரண்டாவதாக ஆசீர்வாதத்தின் ஆவியை நம்ம வாசித்தோம். ரூத்து என்ன சொல்கிறான்? என் தேவன் உன் தேவன், உன் தேவன் என் தேவன். உன் தேவன் நீ சாவை தவிர உன்னை விட்டு வேற எதுவும் என்ன பிரிக்காது. ஓர்பால் என்ன செஞ்சா? முத்தமிட்டு போயிட்டா. ஆனால் ரூத்து அவனுடைய மாமியை பிடித்து கொண்டா. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்காக அவள் பிடித்து கொண்டான். அங்கே சொல்கிறான், போவாஸ் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் காணப்பட்டது ரூத்துட்ட. மூன்றாவதாக கிரியைகளை பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அதை நம்ம புசித்து சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்படி செய்கிறார். அப்படின்னு 3 காரியங்களை பார்த்தோம். மொத்தம் 9 காரியங்களை கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் பார்க்குறோம் சங்கீதம் 5:12 நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறாரா? ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறான். காருண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்கிறார். அப்ப காருண்யம்ங்கிற கேடகத்தினால எதற்காக சூழ்ந்து கொள்கிறார் பாருங்க, சொல்லுங்க. காருண்யம் என்னும் கேடகத்தினால எதற்காக சூழ்ந்து கொள்கிறார்? கேடகம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எதிரியை நம்ம மேலே ஒரு பட்டயத்தினால குத்த வரான்னு வைங்களேன், அல்லது நம்ம மேலே ஒரு அம்பை விட வரான்னு வைங்களேன், இந்த கேடகம் என்ன செய்யுமா? பாதுகாத்து கொள்ளும். இப்போ இந்த நாட்களில் அதெல்லாம் கிடையாது. இந்த நாட்களில் என்ன செய்கிறாங்கன்னா, புல்லட் ப்ரூஃப். என்னது? ஒரு மிகப்பெரிய தலைவர்கள்லாம் போகும்போது என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு காரில் போகிறாங்கன்னா, அந்த கார் குண்டு சுட்டா கூட குண்டு துளைக்காத கார் அப்படிம்பாங்க. என்னது? சுட்டா கூட அந்த குண்டு என்ன செய்யுமா? எதிர்த்துக்கிட்டு போயிருமா, ஆனால் உள்ளுக்குள்ள நுழையாது. குண்டு துளைக்காத கார். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் அதை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்கள சுட்டா என்ன செய்யுமா? குண்டு அவங்க மேலே துளைக்காது, அவங்க உடம்புக்குள்ளே குண்டு துளைச்சி போகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா ஒரு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா, நம்ம இப்போ பாருங்கள், இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அதெல்லாம் போய் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வியாதி கிருமிகளை பரப்பி விட்றாங்க. அந்த காலத்தில் சண்டைகள்லாம் நடந்துச்சுன்னு வைங்களேன், கையினால் அடிச்சுக்கிறது, கத்தி எடுத்து குத்திக்கிறது, அம்பு விடுறது, இதெல்லாம் அப்போ கர்த்தர் கேடகமாக இருந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதுகாப்பு. கர்த்தர் எப்படி இருந்திருக்கிறாராம்? பாதுகாப்பு. இப்போ கொரோனா டைம் வந்தப்போ எத்தனை பேர் செத்து போனாங்க? எத்தனை பேர் குவியலாக குவியல்களை பார்த்தோம். அதே மாதிரி இந்த சுனாமி காலகட்டத்தில் பாருங்கள், லட்சக்கணக்கான பேர் செத்து போயிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்மளாம் உயிரோடு இருக்கிறோன்னா கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார்? நம்மளை பாதுகாத்துருக்கிறாரு. இப்போ பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம் பாருங்களேன். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கே கர்த்தருடைய பாதுகாப்பு அவசியமாக இருக்குது. அதனால தான் ஆராதனை வேலையில் அந்த ஆராதித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அப்படியே அவருடைய கண்களை கொஞ்சம் தியானம் பண்ணி ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். பாருங்கள், தாயின் கருவில் இருக்கும்போதே எத்தனை பேருக்கு அபேசனம் ஆகிடுது. நீங்கள் நம்மளாம் ஒரு பழுது இல்லாமல் உச்சங்காலேருந்து உள்ளங்கால், உச்ச தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம ஒரு பழுது இல்லாமல் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தாயின் கருவில் இருக்கும்போது, கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்முடைய கருவை தேவனுடைய கண்கள் என்ன செஞ்சுருக்குது? பார்த்துருக்கு. 5 விரலையும் நல்லா வளர்ச்சி அடைய செஞ்சுருக்குது, கால்களை நல்லா வளர்ச்சி அடைய செஞ்சுருக்குது, இருதயத்தை நல்லா வளர்ச்சி அடைய செஞ்சுருக்குது.
மூளையை நல்லா வளர்ச்சி அடைய செஞ்சுருக்கிறார் பாருங்க ஆண்டவர். மூளை வளர்ச்சி இல்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸ்பெஷல் சைல்ட்ஸுன்னு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்பெஷல் சைல்ட்ஸு என்ன தெரியுமா, அவங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மி. நம்மளை மாதிரி அவங்க காரியங்களை அவங்களே பார்த்துக்க முடியாது. அவங்களே பாத்ரூம் போனால் அவங்க க்ளீன் பண்ணிக்க தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு மூளை வளர்ச்சி இல்லாதவங்களுக்காகவே இன்றைக்கு காலகட்டத்தில் சில நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. அப்போ அவங்க பிறக்கும் போதே அந்த கற்பத்தில் அந்த மூளை வளர்ச்சி இல்லாத அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ தேவன் தான் நீதிமானை என்ன செய்கிறாராம், ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்கிறாராம். அல்லேலூயா. பாதுகாப்பு வளையம் சூழ்ந்து கொள்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ பாருங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வராங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு அப்படிலாம் கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க? முதல் அடுக்கு மிஸ் ஆனால், 2வது அடுக்கு மிஸ் ஆனால், 3வது அடுக்கு மிஸ் ஆனால், 4வது 5வது அடுக்கில் அவரை என்ன செய்யணும், உயிரோட காப்பாற்றணும். சரிங்களா? ஏங்க உயிரோட காப்பாற்றணும்? உயிரோட காப்பாற்றினாதான் அவர் மூலமாக என்ன செய்யும், இந்த நாடு நல்லாயிருக்கும். நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட பாதுகாப்புகள் கொடுக்குறாங்க. அதுதான் என்னது, நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளை முதல்ல என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். 2வது என்ன செய்கிறார் அப்படின்னா பாதுகாக்கிறாரு. நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள். யோபு புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். யோபு 1:10 என்ன சொல்லுது? 1:10. பார்த்தீங்களா? ஆண்டவரை பார்த்து இதை யார் தெரியுமா சொல்கிறா? பிசாசு சொல்கிறான் பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? சூழ்ந்து கொள்ளுகிறார் ஆண்டவர். யோபு எப்படி ஆண்டவர் சூழ்ந்து இருந்தாரா? சுற்றி. முதல்ல பாருங்க, அங்க வாசிக்கிறீங்க, என்ன வாசிக்கிறா? அவனையும். முதல்ல என்னது? அவனையும். யோபுவை கம்ப்ளீட்டா சூழ்ந்திருக்கிறாராம் தேவன். அல்லேலூயா. 1. 2வது பாருங்க, அவன் வீட்டையும். அவன் வீடுங்கும் போது என்னது? அவன் தங்கி இருக்கிற வீடு, அவன் தங்கி இருக்கிற அந்த வீடு குடியிருக்கிற அந்த எல்லை, அவனுடைய ஆஸ்திகள், சொத்துகள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறாராம்? அவனுடைய மனைவி, பிள்ளைகள். வீடு என்பது எதை குறிக்குது? குடும்பத்தை குறிக்குது. வீடு என்பது எதை குறிக்குது? குடும்பத்தை குறிக்குது. அவனுடைய சொத்துக்களை குறிக்குது. இதெல்லாம் வச்சு தேவன் என்ன செய்கிறாராம்? வேலி அடைத்து சூழ்ந்து இருக்கிறாராம். 3வதா பார்க்குறோம், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இருக்கிறதான அந்த தொழில்துறைகள், அவன்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரங்க, அவன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறாராம்? பாதுகாக்கிறார். வேலி அடைக்கவில்லையோ? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். பாதுகாப்பு தான். ஆனால் இங்கே சொல்றது யாரு? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனையோ அவன் வீட்டையோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னால ஒன்றும் செய்ய முடியலங்கிறான். சாசி என்ன சொல்றான்? அவனால ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்றான் அவன். புரியுதா? பிசாசாலேயோ அல்லது பிசாசினுடைய மற்ற எந்த தூதர்களாலையுமே யோபுவையோ அல்லது யோபுனுடைய குடும்பத்தையோ, யோபுக்கு உண்டான சொத்துக்களையோ, யோபுனுடைய வேலைக்காரர்களையும் அவனுக்கு உண்டான எதையுமே தொட முடியல, நெருங்க முடியலன்னு சொல்றான் தேவன்கிட்ட. பார்த்தீங்களா? அதுதான் தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு எப்படி இருக்குது? தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு நம்மையும், முதலாவது நம்மையும், 2வது நம்முடைய குடும்பத்தையும், 3வது நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் சுற்றினா என்ன அர்த்தம்? சூழ்ந்து கொள்ளுகிறாரு. என்ன செய்கிறாரு? சூழ்ந்து வேலி அடைக்கிறாரு. இப்போ பாருங்க, பெரிய பெரிய இடங்கள்ல போயிட்டு ஒரு பிளாட்டுகளை வாங்கி போட்டாங்கன்னா அந்த பிளாட்டை சுற்றி என்ன செய்கிறாங்க?
அப்படியே கம்ப்ளீட்டாக வேலி அடைச்சி இந்த இடம் இவருக்கு சொந்தம், இது வந்து வேறு யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு போர்டு கூட அடித்து போட்டுருவாங்க. ஏன்? சேஃப்டி, பாதுகாப்பு. இந்த சொத்தை வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. அன்றைக்கி ஒரு சகோதரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து அவங்க ஒரு தெரிஞ்சவங்க, அவங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு இடத்த வாங்கி போட்டாராம். அவங்க அப்பா அந்த சொத்தை வந்து வாங்கி போட்டுட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதை வந்து அப்படியே ஓடி பார்க்காம அவர் இறந்துட்டார். அப்புறமா அவங்க மகன் வந்து அந்த சொத்தை கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்த்தா அங்கே எவனோ அங்கே அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அவன் பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அந்த சொத்தோட வேல்யூ வந்து 6 கோடியாம். கடைசியில் போராடி இது பண்ணி பிரச்சனை பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி அவனுங்களாம் பெரிய பெரிய ரவுடிங்களாம் 3 கோடி மட்டும் தரேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்களாம், பைசல் பண்ணாங்களாம். புரியுங்களா? அப்போ 3 கோடி இவருக்கு என்னது நஷ்டம். பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களுக்கே என்னது நஷ்டம். ஏன்? கடவுளுடைய பாதுகாப்பு இல்லை. அப்போ அங்கே இன்னொருத்தன் வந்து என்ன செஞ்சிட்டான், உள்ளே நுழைஞ்சிட்டான். அதைத்தான் பிசாசு இங்கே சொல்கிறான், நான் உள்ளே நுழைய முடியலங்கிறான். தேவனிடத்தில் என்ன சொல்கிறான், யோபு நீ விருதாக ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்க, அவன் உனக்கு சும்மா பயப்படுறான், அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சுற்றி வேலியடைத்து, அடுத்த வாசிங்க, வேலியடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீ. இப்போ வசனம் சொல்லுது பாருங்க, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. எப்போ ஒரு மனுஷன் தேசத்தில் பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் உலகப்பிரகார நாட்களை இருக்காதீங்க, இதில் நீங்கள் ஏமாந்துருவீங்க. உலகப்பிரகார நாட்களை பார்க்காதீங்க. தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்போ ஒரு கர்த்தருடைய பாதுகாப்பு, அல்லேலூயா, கர்த்தருடைய பாதுகாப்பு. எப்படி பாருங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. யோபு 1:3. 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. அப்ப அந்த சம்பத்து பெருகும் போதுதான் அவன் பெரியவனா மாறுறான். சும்மா ஒன்றும் பெரியவனா மாறிட முடியாது. அப்ப பெரியவங்களா மாறணும் அப்படின்னா தேவனுடைய பாதுகாப்பு அவசியம். பாருங்களேன், இன்னைக்கு நம்ம ஒரு ஆடை வளர்க்க முடியுதா நம்மளால? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆடை நம்மள, ஆனால் பாருங்க எவ்வளோ வளர்த்துருக்கேன். 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள். அப்போ எவ்வளோ வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க பாருங்க. இவ்வளோலாம் மேலே எண்ணிக்கை சொல்லுதில்ல, வேலைக்காரங்களை வரும்போது எப்படி என்ன சொல்லுது பாருங்க, திரளான, ஏன்னா அன்கவுண்டபிள். 7,000 ஆடை பார்த்துக்கிட்டா எத்தனை வேலைக்காரங்க வேணும்? 5,000 எவ்வளோ 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், இதெல்லாம் 3,000 ஒட்டகங்கள், இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணால் எத்தனை வேலைக்காரங்க வேணும்? இதுக்கு மேலே அவன் வீட்டுக்கு போய் ஓட ஒடியாடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு, எல்லா வேலைகள் செய்கிறதுக்கு எவ்வளோ வேலைக்காரங்க வந்துருப்பாங்க. அவ்வளோலாம் பாருங்கள், ஆண்டவர் வந்து அவனை எப்படி ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எங்கேருந்து வந்து தெரியுமா? தேவன் அவனை சூழ்ந்திருந்தார். அல்லேலூயா. தேவன் அவனை சூழ்ந்து பாதுகாத்தார். தேவன் அவனை சூழ்ந்து என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் எப்படி இருக்கிறாரு பாருங்க. அந்த சங்கீதம் நம்ம வாசித்த அந்த சங்கீதம் 5:12 சொல்லுது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுவீர். அல்லேலூயா. இந்த கேடகம் கர்த்தர் தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலலாம் நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போமா, எனக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபுவை பாருங்க. யோபு தேவனுக்கு பயந்துருந்தான். யோபு குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் சொல்லுது, 8 வாசிங்களேன். 8. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த யோபுகிட்ட இருந்த ஒரு பெரிய குவாலிட்டி. ஏங்க யோபு தேவன் அவ்வளோ சூழ்ந்திருந்தாரு?
ஏங்க யோபுவையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் சுற்றி வேலியடைத்து அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவன் சம்பத்தை தேசத்தில் பெருக்குனாரு. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாக இருந்தான். ஏங்க 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 அவனை பற்றி வேதம் சொல்லுது பாருங்க. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும். அவன் எப்படி இருந்தானா? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறது, பிசாசுக்கு விலகணும், விக்கிரகங்களுக்கு விலகணும், மந்திரங்கள் மாந்திரியங்களுக்கு விலகணும், அசுத்தங்கள் அருவருப்புகளுக்கு விலகணும், அநியாயங்களுக்கு விலகணும், பாவங்களுக்கு விலகணும், குடிகளுக்கு விலகணும், விபச்சாரங்களுக்கு விலகணும், சகல அசுத்தங்களுக்கு விலகணும். பாருங்க அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அவன் போல பூமியில் ஒருவனும் இல்லையா. அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்களா? வசனம் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லையா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவனை எவ்வளோ நேசிச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை நேசிக்கிறாரு, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறானா அவனை போல பூமியில் ஒருத்தனும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. நீங்கள் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? அப்படி உங்களை போல பூமியில் ஒருத்தனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்போ தெரியுமா அப்படி நம்ம மாற முடியும்? பொல்லாப்புக்கு விலகணும், கர்த்தருக்கு பயப்படணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? கேடகமாக இருந்து நம்மை சூழ்ந்து நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து சம்பத்தை பெருக செய்வார். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம எல்லாரும் பெரிய ஆளாக மாற முடியும். இப்போ தம்பி இருக்கிறாப்புல, ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறாப்புல, இன்னைக்கு இப்போ ஒருத்தட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாப்புல, இப்படியே இருக்க இருந்தால் உனக்கு நல்லா இருக்குமா? நீ 100 பேருக்கு வேலை கொடுத்தா நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கும் சொல்லு? அப்போ 100 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா யோபுவை போல இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் பொல்லாப்புக்கு விலக்குகிறேன், எனக்கு நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரேன்னு கேட்கணும். முதல்ல என்ன கேட்கணும்? இயேசு நமக்கு முதல்ல வேண்டும். ஏன்னா அப்பத்தான் அவர் நம்மளை சூழ்ந்து கொள்வார். இயேசுவே வேண்டானா அவர் எப்படி நம்மளை சூழ்ந்து கொள்வார்? யோபு இவ்வளவு தூரம் அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயோ இது நம்மளை தேவனை விட்டு பிரிச்சிருமோ. பாருங்க அங்கே வாசிங்க, அங்கே அழகாக சொல்லுது பாருங்க. 5வது வசனம் வாசிங்க. 5வது வசனம். விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறைப்படி வரும்புற போது யோபு ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவருடைய எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாய் யோபு அந்நாட்களெல்லாம் செய்து வருவான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? வசனம் சொல்லுது பாருங்க. பாவம் செஞ்சிருப்பாங்களோ, பயம் பயம் பயம், இருதயத்தில் தேவனை துசிச்சிருப்பாங்களோ பயம். பயந்து என்ன செய்யறான் பாருங்க? பரிசுத்தப்படுத்துறான். எல்லாம் காலையில் எல்லாம் அதிகாலமே எந்திரிச்சு தகன பலிகளை செலுத்துவான். சர்வாங்க தகன பலிகளை. யோபு அந்த நாட்களெல்லாம் அப்படி செஞ்சு வந்ததுனால தான் கர்த்தர் அவனை சூழ்ந்து இருந்தாரு, ஏழி அடைச்சிருந்தாரு, அவன் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வச்சிருந்தாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை என்ன செஞ்சிருக்கிறாரு? உயர்த்தி பெரியவனா வச்சிருந்தான். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் என்னவா இருந்தானா? பெரியவனா இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம தேவனுடைய பாதுகாப்பை அதிகமாக அந்த நாட்களில் உணரணும். ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையே என்னது அப்படின்னா கர்த்தருடைய பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம தாயோட கருவிலிருந்து உயிரோட வந்து இந்த பூமியில வாழ்றதுக்கே காரணம் இதுதான், கர்த்தருடைய பாதுகாப்பு. அந்த 10 மாசமும் ஒரு குறைவு இல்லாம நம்மளை வளர வச்சு பாதுகாத்துருக்கிறாரு. நமக்கு நல்லா சகல அவயங்களையும் உருவாக்கி கொடுத்து நல்லபடியா பிறக்க வச்சு நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? வாழ வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அநேகருக்கு அந்த பிரசவ நேரத்துல கூட அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு வந்துருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா? பிரசவ நேரத்தில் கூட பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்புலன்னா அது அந்த குழந்தையை பாதிச்சிடும். அது ஏதாவது ஒரு ஊனத்தை கொண்டு வந்துடும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சகோதரி, அவங்க மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 கொடி ஏதோ கழுத்தில் நெருக்கிடுச்சான். இன்னைக்கு அவனால் சரியாக பேச முடியலையா? நார்மல் தான் அவன், பட் அவனால் பேச முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கொடி வந்து கழுத்தை சுற்றி நெருக்கிடுச்சு. அவன் உயிரோட பிரசவிக்க பிள்ளையை பெற்றெடுத்ததே ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தோங்கிறாங்க. அப்போ பாதுகாப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன முக்கியம்? நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா பாதுகாப்பு. எடுத்து வாசிங்க, ஒரு சில வசனங்களை எடுத்து வாசிங்க.
ஆதியாகமம் 12வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம். 12வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்களா? நல்லா எடுத்துக்கோங்க. 12வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அங்கே வந்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் சொல்லுது பாருங்கள். 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்துலேருந்து 20வது வசனம் வரைக்கும். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். இப்போ ஆபிரகாம், இது யார் சொல்லுது? ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து எகிப்துக்கு போயிருக்கிறார். எகிப்துக்கு போயிருக்கும்போது சாராள் வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாமுடைய மனைவியாக இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் சாராள் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ஆபிரகாமை கொன்று போட்டு சாராளை என்ன செய்வாங்களாம்? உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை சகோதரி என்று சொல்லணும்னு சொல்கிறான். ஆபிரகாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், நடந்தது என்ன தெரியுமா? ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அளவுள்ளவன் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனையில் கொண்டு போகப்பட்டாள். இவன் எந்த அழகு என்னாச்சு தெரியுமா? இவங்க இப்போ வந்து ஆபிரகாமை விட்டு பிரித்து கொண்டு போய் யாருக்கு முன்னால் போய் நிறுத்துது? பார்வோனுக்கு முன்னால் நிறுத்துது. பார்வோன் அவள் நிமித்தம் அவளுக்கு ரொம்ப தயவு பாராட்டுறான். ஏன்? அவள் ரொம்ப அழகாக இருக்கிறா, இவளை நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? பார்வோன் வந்து அவளுக்கு என்னென்னமோ செய்கிறான், தயவு செய்கிறான். அவனுக்கு ஆடுகள், கழுதைகள், வேலைக்காரிகள், கோழிகை, கழுதை, ஒட்டங்கள் இதெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்குறான். பார்வோன் கொடுத்துட்டு என்ன செய்கிறான்? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். பார்த்தீங்களா? இவன் என்ன தெரியுமா செஞ்சுருப்பான்? இவன் இந்த ஆள் முதல்ல சாராளை அடையிறதுக்காக ஆபிரகாமுக்கு ஆடு மாடு எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சாராளை அடைஞ்சதுக்கப்புறம் என்ன தெரியுமா செஞ்சுருப்பான்? ஆபிரகாமை போட்டு தள்ளியிருப்பான். ஆபிரகாமை போட்டு தள்ளிடுவான். இப்போ இங்கே நடந்தது என்ன தெரியுமா? உடனே ஆண்டவர் பார்க்குறாரு. ஏன்டா என் ஊழியக்காரனுக்கே நீ இது மாதிரி செய்கிறியா? நான் அவனை வந்து பெரிய ஜாதியாக்கணும், அவனை வந்து ஜாதிகளுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக்கணும்னு நான் வச்சுருக்கிறேன். நீ வந்து அவளை பொண்டாட்டியை நீ வந்து அடைஞ்சிட்டு அவனை ஆளை போட்டுத்தரலான்னு பார்க்குறியன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் பாருங்கள், அவனுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறாரு? மகாவாதைகளை கொடுக்குறாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி கேடகமாக இருந்திருக்காரு பார்த்தீங்களா? அங்கே ஆபிரகாம் ஏமாந்துருந்தானே என்ன இருக்கும்? பரவாயில்லையே, பார்வோன்னு எனக்கு ஆடு கொடுக்குறாரு, எனக்கு கழுதை கொடுக்குறாரு, பாரு எனக்கு வேலைக்காரெல்லாம் கொடுக்குறாருடா, எனக்கு வேலைக்காரியெல்லாம் கொடுக்குறாரு, எனக்கு பார்த்தீங்கன்னா கேளிகை கழுதையெல்லாம் கொடுக்குறாரு, கோழிகை கழுதைகள், எனக்கு ஒட்டகம்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இவர் வாயை ஆணு பிளந்துருந்தாருன்னா சாரால் அவன் என்ன செஞ்சுருப்பான்? அபகரிச்சிருப்பான். பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் மனைவி உன் மனைவி என்று ஏன் எனக்கு அறிவியாமல் போனாய்? பார்த்தீங்களா? இப்போ நான் இவன் பாருங்க, இப்போ சொல்கிறான் பாருங்க, அடுத்த வசனத்தை சொல்கிறான் பாருங்க. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. அப்போ பார்வோன் எதுக்காக தெரியுமா ஆபிரகாமுக்கு ஆடு மாடு கழுதை ஒட்டகெல்லாம் கொடுத்தான்? அவளை அடையணுங்கிறதுக்காக தான். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சார்? நீ சாராளையை அடைய பார்க்குற. சாராள் யார் தெரியுமா? ஜாதிகளுக்கு தாயவன். ஆபிரகாம் யார் தெரியுமா? அவன் ஆபிரகாம், அவன் ஜாதிகளுக்கு தகப்பேன். நீ இவங்க வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டு இவங்களை கெடுக்க பார்க்குறியா? நான் உனக்கு உண்டான எல்லாத்துக்கும் வியாதியை கொடுக்குறேன். என்ன செய்கிறாரு? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். மகாவாதைகள். என்னடா அவள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்தே வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஏன்? கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமையும் சாராளையும் பிரிக்க விடாமல், ஆபிரகாமை சாவடிக்க விடாமல், சாராளை வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்காதபடிக்கு கர்த்தர் அங்கே பாதுகாக்கிறார். கர்த்தர் அங்கே பாதுகாத்ததுனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ 20வது வசனம் வாசிங்க. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்களையும் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்களா? தயவு செஞ்சு நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க? போயிடுங்க. நீங்கள் வந்து நுழைஞ்சதே எங்களுக்கு என்னவா இருக்குது? ஒரே வியாதி, ஒரே குடைச்சல், ஒரே மகாவாதிகள்னு என்னது? உயிர் உழைச்சாலே பெருசு. அந்த மாதிரி ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். அப்போ பாருங்கள், தேவன் எந்த அளவுக்கு
ஏன் தெரியுமா? ஆபிரகாம் நீதிமான். அல்லேலூயா. ஆபிரகாம் யாரு? நீதிமான். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் கேடகத்தினால சூழ்ந்து கொள்ளுகிறார். அவன் போகிற இடம்லாம் அவன் கூட இருக்கிறார். ஆபிரகாம் கூட அவன் போகிற இடம்லாம் அவன் கூட இருந்து அவன் யார் கூட பேசுகிறான், யார் கூட பழகிறான், யார் அவனுக்கு நல்லது செய்கிறான், யார் அவனுக்கு கெட்டது செய்கிறான்னு சொல்லி பார்த்து அவனுக்கு கெட்டது செய்கிறவனுக்குலாம் என்ன செஞ்சுருக்கிறாரு? பார்வோன் யார் சொல்லுங்க? பார்வோன் யார்? எகிப்துக்கே ராஜா. அந்த நாட்டோட ராஜா அந்த நாட்டில் தஞ்சம் போக வந்த ஒரு பொழைக்க வந்த ஆபிரகாமுக்கு ஒரு தீங்கு செய்ய முடியலன்னா பார்த்தோம். தேவன் எந்த அளவுக்கு ஆபிரகாமை பாதுகாத்துருக்கிறார். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்கிறோமே. ஏன்? ஆபிரகாமை போல கர்த்தர் நமக்கு கேடகமாக இருந்தால் இந்த நாட்டோட ராஜா கூட நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆபிரகாம் சாராலும் என்ன செஞ்சாங்க? போனாங்க. பாருங்க, அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வாசிங்க. அவன் பெரிய ஜாதியாக மாறுறாங்க. ஆபிரகாம் பெரிய ஜாதியாக மாறுறான். சாரால் பெரிய ஜாதியாக மாறுறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். காருண்யம் கேடகத்தினால அவங்கள சூழ்ந்து கொள்ளுகிறாரு. எடுத்து வாசிங்க. அடுத்ததாக ஆதியாகமம் 26:17 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 26:17. கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருக்கிறான். 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் நாட்களிலே வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகள் வாங்கிய துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு பேரிட்ட பிறந்தே அவைகளுக்கு பேரிடுறான். அந்த காலத்தில் விவசாயம் பண்ணணும்னா என்ன செய்யணுமா? ஒரு கிணறு மாதிரி தோண்டி என்ன செய்வாங்க? துறவும்பாங்க அதுக்கு பேர். அதுலேருந்து தண்ணி வரும். இப்போ பாருங்கள், ஈசாக்குடைய வேலைக்காரன் அந்த பள்ளத்தாக்கிலே வெட்டி ஆகிய சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். என்ன நடந்துச்சு? 20ஆம் வசனம் சொல்லுது, கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீரில் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பனை வாக்குவாதம் பண்ணி அவர்கள் தன்னோடைய வாக்குவாதம் பண்ணினால் அந்த துறவுக்கு என்னன்னு பேரிடுறாங்களா? ஏசேக்குன்னு பேரிடுறாங்களா? இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா செய்வாங்க? அந்த அந்த ஊரில் இருக்கிறவங்க, நீ தண்ணியை வச்சு நல்லா பொழைச்சி பெரிய ஆளாக வரியா அப்படி சொல்லிட்டு அந்த துறவை மூடிட்டு போயிடுவாங்க. சண்டை போட்டு இது எங்கள் பாருங்கள் எப்படி வாக்குவாதம் பண்ணுறாங்க. இது எங்களுடையது என்று, இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது அங்கே இந்த வேலை இந்த சம்பாதிக்கலாம் எங்களுதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட பிடுங்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், வேறொரு துறவை வெட்டினார்கள். 21ஆம் வசனம். அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதுக்கு சித்தனான்னு பேரிடுறாரு. சரின்ட்டு அங்கே அந்த இடத்த விட்டு பேருந்து 22ஆம் வசனம் சொல்லுது, வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். கர்த்தர் ஒரு மனுஷனை பழுக செய்யணும்னா கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாரு? இடம் உண்டாக்குறாராம். அதற்கு ரெகபோத் என்று பேரிட்டான். அதற்கு என்னன்னு பேரிடுறானா? ரெகபோத்துன்னு பேரிடுறான். இவன் நடந்தது என்ன தெரியுமா? 29ஆம் வசனம் வாசிங்க. 29. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல. வாக்குவாதம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யலை? தொடலை என்ன அர்த்தம்? நாங்கள் உங்களை அடிக்கவோ கொல்லவோ செய்யலைன்னு அர்த்தம். அப்போ இவன் அடிக்க முடியாது இப்படி, கொல்ல முடியாது இப்படி யார் செஞ்சுருக்கிறா? தேவன் பாதுகாத்திருக்கிறாரு. தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஈசாக்கையும் அவங்க வேலைக்காரர்களையும் பாதுகாத்திருக்கிறாரு. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மைகளையே உமக்கு செய்து. எவன் வாக்குவாதம் பண்ணி இது தண்ணி எங்களுக்கு பிரச்சனை பண்ணானா அவனே நன்மை செஞ்சுருக்கிறான். ஈசாக்குக்கும் ஈசாக்கோட வேலைக்காரர்களுக்கும். பாருங்க, அங்கே சொல்கிறாங்க பாருங்க, நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. எவன் பிரச்சனை பண்ணி இந்த தண்ணி என்னதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணாலும் அவனே இப்போ சொல்கிறான், நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஏன் தெரியுமா? கர்த்தர் பழுகி பெருகும்படிக்கு ஈசாக்கு தேசத்தில் இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்யலை? தீங்கு செய்ய அனுமதிக்கலை. நாங்கள் தீங்கு செய்யலை, நாங்கள் நன்மை செஞ்சோன்னு சத்துருவே சொல்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் ஈசாக்கு என்ன இருந்தார்? கேடகமாக இருந்தார், பாதுகாப்பாக இருந்தார். யோபுவை பாதுகாத்தார், ஆபிரகாமை பாதுகாத்தார், ஈசாக்கை பாதுகாத்தார். நீங்கள் இன்னொரு சம்பவத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் அங்கே ஆதியாகமம் 37 எடுத்து வாசிங்க. எப்படி தேவன் பாதுகாக்கிறாரு? ஆதியாகமம் 37. ஆதியாகமம் 37 பாருங்க. அங்கே 37
எதற்கு ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமயமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. இது யாரு? யோசேப்பு. யோசேப்புக்கு விரோதமாக யோசேப்புடைய சகோதரர் என்ன செய்யறாங்களா, அவன் வரான் சொப்பனக்காரன், அவனை நீ என்ன செய்யணும், கொலை செய்யணும்னு நினச்சிருக்காங்க. குழியில் போட்டிருக்கிறாங்க பாருங்க, குழியில் போட்டிருக்கிறாங்க. 22ஆம் வசனத்தில் சொல்கிறோம், குழியில் போட்டு விடுங்கள். இவ்விதமாய் ரூபன் அவர்கள் என்ன செய்கிறான், அவங்கள வந்து தப்பு வைக்கும்படி தேவன் செய்கிறாராம். தன் கைக்கு தப்பு வித்து, ரூபன் அதை கேட்டு அவனை தன் கைக்கு தப்பு வித்து அவனை தன் தகப்படத்தில் திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாய் நாம் அவனை கொன்று, 20ஆம் வசனம் சொல்லுது, கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு, பாருங்க அவனை போடுறதுக்கு முன்னாலே என்ன செய்யணும்னு பார்த்துருக்காங்க, கொன்று குழியில் போட்டுன்னு நினச்சிருக்காங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழியிலே ஒன்று போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்த என்று சொல்லுவோம் வாருங்கள் என்று அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். அவன் என்ன சொல்கிறான், இந்த சூரியனை வந்து சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் வந்து இவனை வணங்குதான். இப்போ அவனுக்கு கடவுள் வந்து அவ்வளோ ஒரு உயர்வை கொடுக்குறாரு. எப்படி கிழக்கத்தி புத்திரர்கள்லாம் யோபு உயர்வாக இருந்தானோ அப்படிப்பட்ட உயர்வை இவனுக்கு கொடுக்குறாரு யோசேப்புக்கு. ஆனால் யோசேப்புடைய சகோதரர்களே யோசேப்புக்கு சத்ருவா எழும்பி என்ன சொல்கிறாங்க, இவனை என்ன செய்வோங்கிறாங்க, கொன்றுவோங்கிறானுங்க, கொன்று குழியில் போட்டுருவோங்கிறானுங்க. ஆனால் அவனுங்க குழியில் போட்டானுங்க, ஆனால் கொல்லாமல் போட்டானுங்க. யார் பாதுகாத்தா? கர்த்தர் பாதுகாத்தார். இல்லையா? சரிங்க, குழியில் போட்டப்போ கூட குழியில் ஏதாவது விசைச்சந்துக்கள் இருந்து அவனை கொண்டுச்சா? அங்கேயும் கர்த்தர் பாதுகாக்கிறார். மீண்டும் அவனை வெளியே கொண்டு வந்து இஸ்மவேலர் இடத்துல விற்கிறாங்க பார்த்தீங்களா. அவன் உயிரோடு போகிறான். எதுக்கு தெரியுமா போகிறான்? அவன் போய் எகிப்தில் அதிபதியாக உயர்த்தப்பட வேண்டும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறாரு. அங்கே 28ஆவது வசனம் சொல்லுது, அந்த வர்த்தகரான மீதியார்கள் கடந்து போகும்போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து, யோசேப்பை யார் செய்யறா, இப்போ குழியில் போட்டவனே என்ன செய்யறான், தூக்கி எடுக்கிறான். அல்லேலூயா. அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இஸ்மவேலர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த யோசேப்பை 20 காசுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு மாத்திரம் இவனுங்க பேசுன மாதிரி இவனுங்க பண்ண சதி யோசனை நடந்துருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும், யோசேப்பு செத்துருப்பான், கொன்று குழியில் போடணுமா. எப்படியா? பார்த்தீங்களா? யோசேப்போட சகோதரர்கள் கூடலாம் வேலை செஞ்சது யாரு? பிசாசு. பிசாசு என்ன செய்யறான், அவன் தான் ஆதி முதல் கொலைப்பாதகன், மனுஷ கொலைப்பாதகன். பிசாசுனுடைய ஆவி அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்யுது, அவனை கொன்றுடா, என்ன செய்யணும், இவனை கொன்றுடணும். ஏன் தெரியுமா? அவனை கொன்னுட்டா எகிப்தில் பாருங்க, நல்ல கவனமாக கேளுங்க, எகிப்தில் போய் இவன் பார்வோனுக்கு வந்து அதிகாரியாக மாறும்போது, அதிபதியாக மாறும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு அந்த பஞ்சகாலத்தில் வரும்போது சாப்பாடு கொடுக்க விடாமல் பண்ணிட்டோன்னா, இஸ்ரவேலுங்கிற அந்த கோத்திரமே இல்லாமல் போயிடுச்சுன்னா, இஸ்ரவேலுங்கிற அந்த சந்ததியே இல்லாமல் போயிடுச்சுன்னா, அழிஞ்சிடுச்சுன்னா உலக ரட்சகர் வரமாட்டார். யூதா கோத்திரத்தில் இயேசு வரக்கூடாதுங்கிறதுக்காக யோசேப்புடைய சகோதரர்களே கொன்று போடும்படி பிசாசு வேலை செய்கிறான். எவ்வளோ பயங்கரமான வேலை செய்கிறான் அப்படின்னா. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார், பாதுகாத்தார். நீ கொன்று குழியில் போடாத, அவனை உயிரோட போட வச்சார். உயிரோட போட்டவன் அதே குழியில் இருந்தால் சாப்பாடு தண்ணி நம்ம செத்துருவாங்கிறதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சார், குழியிலேருந்து வெளியே கொண்டு வர்றார். உயிரை கொண்டு வந்து இவன் எகிப்துக்கு போகிறதுக்கு வழி தெரியாதனால அந்த இஸ்மவேலர்கள் இவனை எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க, ஃப்ரீயாக போகிறான் அவங்க கூட. பார்த்தீங்களா? கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆனால் அவர் நமக்கு பாதுகாப்பாக கேடகமாக இருந்தார் அப்படின்னா நம்ம ஒரு நாள் வரும்போது நம்மை உயர்த்துவார். இல்லையா? யோசிப்பு அப்படி தான் கர்த்தர் உயர்த்தினார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 17:36-37 எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 17:36-37. பார்த்தீங்களா? அப்ப கர்த்தர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாராம், தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்திருக்கிறார். ஒரு வேளை அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தாவீதை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருந்தாருன்னா கோலியாத்து விழுந்து போயிருப்பானா?
கோலியாத் வீழ்ந்து போகணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைக்கிறாரு. அல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாருங்க, அந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார், பாதுகாப்பாரு. அன்னைக்கு ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஏன் தெரியுமா? அந்த பெலிஸ்தன் ஒருத்தன் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கர சிம்ம சொப்பனமாக இருக்கான். அவன் இந்த பெலிஸ்தனை கண்டா உயிரை கை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அவங்ககிட்ட போயிடாத, ஒரே மிதிச்சான சட்னி மாதிரி ஆயிடுவோம்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், எல்லாம் கிட்டக்க போகிறதுக்கு. ஏன்னா இவன் மலை மாதிரி இருக்கிறான், இவன் பூரா எல்லாம் குட்டி குட்டி பயலுகளாக இருக்கிறாங்க, அவன் முட்டிக்கு தான் இருக்கிறானுங்க. அவன் பெரிய ஆளாக இருக்கிறான், எத்தனையோ அடி உயரம். அவன்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆயுதங்கள், அவன் கிட்ட போகிறதுக்கே எல்லாம் பயப்படுறாங்க. அவ்வளோ பயங்கரமாக ஒரு ராட்சசனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ராட்சசன்ட்ட இவன் வந்து துணிஞ்சு போகிறான் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் இவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. என் உயிரை கரடிகிட்ட இருந்து காப்பாற்றினாரு, என் உயிரை சிங்கத்திலிருந்து காப்பாற்றினாரு. இயேசு இந்த பெலிஸ்தன்ட்டு எனக்கு பாதுகாப்பான்ட்டு போனான். அப்படி போனதுனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு சிங்காசனத்தில் உட்கார வச்சார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை தாவீதை என்ன செஞ்சார்? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 40 ஆண்டுகள் ராஜாவாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அன்னைக்கு மாத்திரம் அவனை வந்து சிங்கத்தினுடைய கையிலையும் கரடியோட கையிலையும் கொடுத்துருந்தாருன்னா தாவீதுங்கிற பேரே அன்னைக்கு சரித்திரத்தில் இருக்காது, மறக்கப்பட்டு போயிருக்கும், இல்லாமல் போயிருக்கும். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு இன்றைக்கு நாம் சொல்கிறோம், இயேசுவை தாவீதின் குமாரனேன். அல்லேலூயா. இயேசு தாவீதின் குமாரனா வரப்போறாருன்னா அது காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் விளங்குது பாருங்க. தாவீதின் குமாரனே, இன்றைக்கு நாம கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்கு தாவீதினுடைய பெயர் பயன்படுத்தப்படுதுன்னா அந்த காரணம் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். போகிற இடமெல்லாம், அது மாத்திரம் இல்லை, வேதம் சொல்லுது கர்த்தர் அவனோடு இருந்து போகிற இடமெல்லாம் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாராம். அதுதான் பாதுகாப்பு, அதுதான் பாதுகாப்பு. சத்துருக்களை எல்லாம் அழிச்சு போட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்குன்னா பாருங்க, வசனம் சொல்லுது உபாகமத்தில் அங்கே 28வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, உபாகமம் 28:7 வாசிங்க. உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாக. இதுதான் பாதுகாப்பு, இதுதான் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது, நம்முடைய வாழ்க்கையில் பெருக முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் பெரியவனாக மாற முடியாது. அதனால தான் அந்த வசனத்தில் சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்கிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்ளுகிறீர். ஏன் சூழ்ந்து கொள்ளுகிறார் தெரியுமா? வேலி அடைத்து பாதுகாப்பதற்காக, நம்மளை பெரியவர்களாக மாற்றுவதற்காக. ஒரு 2 வசனங்களை வேகமாக எடுத்து வாசிங்க. சங்கீதம் 80. இதே இஸ்ரவேலர்களுடைய நிலைமை என்னாச்சுங்கிறத அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. பாதுகாப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? சங்கீதம் 80 8-14 வரைக்கும். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து சாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அதன் தன் கொடிகளை சமுத்திரவட்டாகவும் தன் கிளைகளை நதுமட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டி? காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்களெல்லாம் அதை மேய்ந்து போடுகிறது. பார்த்தீங்களா? காட்டு பண்ணி, கர்த்தர் அடப்பை தகர்த்துட்டாருன்னா காட்டு பண்ணி வந்துடும், வெளியின் மிருகங்கள் உள்ள வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் தான் நாட்டுறாரு, கர்த்தர் தான் சத்துருக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரி நாடுகளுக்கெல்லாம் வந்து இது பண்ணி துரத்தி விடுறாரு, படர செய்கிறார், பறவை செய்கிறாரு. ஆனால் கர்த்தர் வந்து அடைப்பை பிடுங்கு போட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள காட்டு பன்றி வந்துடும். என்ன செய்யுமா பாருங்க, ஆண்டவர் சொல்ற பாருங்க, வெளியின் மிருகங்கள் மேய்ஞ்சி போடும். அவன் சொல்றான் பாருங்க, சேனைகளின் தேவனே திரும்பி மாறும், பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். மீண்டும் பழையபடி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அப்பத்தான் நாங்கள் தேசமெல்லாம் பரவ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்பனா ஆண்டவர் பாதுகாப்பை எடுத்துட்டாருன்னா அவன் எவ்வளோ பெரியவன் தான் அவனாக இருந்தாலும் அவன் ஒன்று தான் போயிடுவான். அதுதான் அந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துது. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அவ்வளோ பெரிய ஜாதி, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள், கட்டாத வீடுகள், நட்டாத துறவுகள், தோட்டங்கள் எல்லாம் வசனம் சொல்லுது. ஆனால் அதையெல்லாம் இழந்து போனாங்க அவங்க. எப்போ தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன போது.
கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கேன்னா 1-2 வசனங்களை வேகமாக வாசிங்க. நீதிமொழிகள் 2:7 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 2:7 நான் முடிக்க போகிறேன், வேகமாக வாசிங்க. நீதிமொழிகள் 2:7. நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறாரு. உத்தமமாக நடக்கணும். உத்தமம்னா என்னது? எனக்கு இயேசு மாத்திரம் போதும் அப்படின்னு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா அவர் உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், பெரியவளாக்குவார். 2வது வாசிங்க. நீதிமொழிகள் 30:5. நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறாராம். இல்லையா? அண்டிக் கொள்றதுனா என்ன அர்த்தம்? இயேசுவை இறுகமாக பிடிச்சுக்கணும். நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரே, இயேசுவை இறுகமாக பிடிச்சுக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? எப்பா இவன் நம்மளை விட்டா வேறு எங்கேயும் போக மாட்டான், நான் உனக்கு கேரண்டி, நான் உனக்கு ஷூரிட்டி, நான் உனக்கு செக்யூர், எல்லாமே அவர் செய்வார். நம்ம ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார், உயர்த்துவார். சங்கீதம் 91:4 எடுத்து வேகமாக வாசிங்க. சங்கீதம் 91:4. பாதுகாப்பின் சங்கீதம். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவைகளின் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியமும் உனக்கு பரிசையும் கேடகமா. அல்லேலூயா. நமக்கு கேடகம் எது தெரியுமா? சத்தியம்தான். அல்லேலூயா. ஆமென். சத்தியத்தில் மாத்திரம் உறுதியாக நின்னோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம தேவனை அண்டிக் கொள்வோம், அப்போ தான் நாம் தேவனுக்கு உத்தமமாக இருப்போம், அப்போ தான் தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், கேடகமாக இருப்பார். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்தால் தான், கேடகமாக இருந்தால் நமக்கு நஷ்டம் வராது, ஆபத்து வராது, விரயம் வராது, நமக்கு வீழ்ச்சி வராது, குறைவு வராது, நமக்கு சாபம் வராது. அவர் நமக்கு கேடகமாக இருக்கும்போது நம்மை சூழ்ந்து ஆசீர்வதிக்கிறாரு. சங்கீதம் 7:10 எடுத்து நம்ம கடைசியாக வாசிப்போம். அவர் எப்போ நமக்கு கேடகமாக இருப்பார்? சங்கீதம் 7:10 மாத்திரம் வாசித்து நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 7:10. செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. பார்த்தீங்களா? நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ளும்போது நாம் கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறாரு. பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, யோபுவை பாதுகாத்தது போல என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆபிரகாமை பாதுகாத்தது போல என்னை பாதுகாத்துக்கோங்க. சம்பத்து தேசத்தில் பெருகிட்டான் யோபுவோட சம்பத்து. யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாய் இருந்தான். தேவனுடைய பாதுகாப்பு தான் நம்மளை பெரிய ஆளாக மாற்றும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு. ஈசாக்கு அங்கே துறவு வெட்டினிய போது அங்கே வாக்குவாதம் பண்ணாங்க, இது எங்களுதுன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை பழுகி பெருக செஞ்சப்போ அவங்களே வந்து சொல்கிறாங்க, நாங்கள் உனக்கு நல்லது செஞ்சோம், தீங்கு செய்யலை, உன்னை போகும்படி அனுபவித்தோம், எங்களுக்கும் நீ அப்படி செய், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொன்னாங்க. அங்கே யோசேப்பை குழியில் கொன்று போடணும்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள யோசேப்பை பாதுகாத்தார். அதுபோல் தாவீத சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கர்த்தர் தப்புவித்தார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை கண்ண முடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை தவிர வேறு எந்த காரியத்தையும் கவனிக்காதீங்க. சின்ன பிள்ளைங்களாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் அவங்க பெரியவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கறதுல கவனமாக இருங்க. ஆண்டவரை தவிர வேறு எதுவும் வேணாம், இறுக பிடிச்சிக்கோங்க ஆண்டவரை. கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் பாருங்கள். கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் பாருங்கள். ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுது, அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தான். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இந்த நாளில் கூட ஒரு தீர்மானம் எடுங்க. உம்மை அண்டிக் கொள்ளுகிறவனாக வாழ்வேன், உம்முடைய ரட்சிப்பை பிடித்து கொண்டு வாழ்வேன். கர்த்தர் பாருங்க, அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமாயிருக்கிறது. உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கோ நீ கேடகமாயிருக்கிறீர். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுனான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கண்களை மூடுவோமா? எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க ஆண்டவரே.
யோசேப்பை போல என்னை உயர்த்துங்க, தாவீதை போல என்னை உயர்த்துங்க, ஆபிரகாமை போல என்னை உயர்த்துங்க, சாராளை போல என்னை உயர்த்துங்க, யோபுவை போல என்னை உயர்த்துங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு கர்த்தருக்கு இடகமாக இருக்கணும், நான் இயேசுவை உறுதியாக பிடித்து கொள்ளணும், உத்தமமாக இருக்கணும், அவரை அண்டி கொண்டு வாழணும், அவருடைய ரட்சிப்பு தான் எனக்கு வேணும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்குற இந்த வேலையில் அப்படியே கண்களை மூடி செபிப்போமா? அன்பின் தகப்பனே, ஒன்றும் இல்லாத என்னை